ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெசிபிங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் நம்ம நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னா இது வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி அப்படியே எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கை அளவுக்கு பாசிப்பருப்பு, அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எப்போவுமே இந்த முட்டைக்கோஸ் பொரியலுக்கு பாசிப்பருப்பு போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு இதில் எல்லா பக்கமும் பிடிக்கிற அளவுக்கு கலந்து விடணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் இது நல்லா வெந்து கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு இதை நல்லா மூடி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், பாசிப்பருப்பு அப்புறம் முட்டைக்கோஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா லைட்டாக நீங்கள் நல்லா ஒரு தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கை அளவுக்கு நான் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை முட்டைக்கோஸ் பொரியல். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் கலர் சேஞ்ச் ஆகாது. அதனால் இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தேங்காய் பூவும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை கலந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணணும். இப்போ இதை நீங்கள் கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஒரு வேறு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதை நம்ம கலந்தாச்சு. அடுத்த பாத்திரத்தில் லைட்டாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது முட்டைக்கோஸ் பொரியலுக்கு. அதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்குங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது என்ன ஒரு கலர் வரணும் அப்படின்னா, ஒரு லைட் ப்ரௌன் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் முட்டைக்கோஸை சேர்க்கணும். ஏன்னா நல்லா நம்ம இது வதங்கிட்டு இதை மட்டும் நம்ம தனியாக சேர்க்கும்போது முட்டைக்கோஸோட கலர் சேஞ்ச் ஆகாது. அதனால தான் நம்ம முட்டைக்கோஸை நம்ம தனியாக வேக வச்சிடறோம். பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த வதக்கினதை நம்ம முட்டைக்கோஸ் கூட சேர்த்தாச்சு. பாருங்கள், சேர்த்துட்டேன். இப்போ இதை நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா இந்த முட்டைக்கோஸோட கலர் சேஞ்ச் ஆகாமல் நமக்கு சூப்பராக நல்லா ஒயிட் கலரில் முட்டைக்கோஸ் பொரியல் நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.